பட்டா கத்திகள், கஞ்சா பொட்டலங்கள், போதை வஸ்துக்கள் இவை அனைத்தும் கோவையில் உள்ள மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளில் போலீசார் நடத்திய வாத்தி ரைடில் சிக்கிய பொருட்கள். கோவை புறநகர் பகுதியில் உள்ள விடுதிகளில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் தங்கி கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த விடுதிகளில் கல்லூரி மாணவர்கள் என்ற போர்வையில் ரவுடிகள் சிலர் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சூலூர், நீலாம்பூர் பகுதிகளில் உள்ள விடுதிகளில் 250க்கும் மேற்பட்ட போலீசார் 5 பிரிவுகளாக பிரிந்து அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பட்டா கத்திகள், பொட்டலமாக கஞ்சா, போதைப் பொருட்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் மாணவர்கள் என்ற போர்வையில் தங்கியிருந்த 8 ரவுடிகளை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சந்தேகத்திற்கிடமான வகையில் தங்கியிருந்த மேலும் 40க்கும் மேற்பட்டவர்களை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். பிடிக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒரு 3 பேர் ஏற்கனவே குற்றப்பின்னணி உள்ளவங்க. ஒருத்தருக்கு கொலை வழக்கு, ஒருத்தருக்கு அட்டெம்ப்ட் மர்டர், ஒருத்தருக்கு ராபரி கேஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் விசாரிச்சுட்ருக்கோம். இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, எந்த போர்வையில் இங்கே தங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத விசாரிச்சுட்ருக்கோம். இவங்களுக்கு என்ன லிங்க் இருக்குது, இவங்கெல்லாம் வெதர் ட்ரக் பிஸ்னஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, இல்லைனா வெப்பன்ஸ் எதுக்கு வச்சுருந்தாங்கலாம் விசாரிச்சுட்ருக்கோம். போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, குற்ற பின்னணி உள்ளவர்களுடன் நட்பு வைத்துக்கொண்டு ரவுடிசத்தில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது என எச்சரித்துள்ள கோவை எஸ்பி கார்த்திகேயன், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இனி கருணையெல்லாம் கிடையாது என காட்டமாக கூறியுள்ளார். மாணவர்களுக்கு காவல்துறை சார்பாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா, இது படிக்கிற காலத்தில் நம்மளுடைய கவனம் முழுக்க படிப்பில் தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள், இந்த போதைப் பொருள் மற்றும் இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது, ரவுடிஸோட அசோசியேட் ஆகிறது, காலேஜில் கேங்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக எந்த ஒரு தயவுதாட்சியும் பார்க்கப்படாது. அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக இருக்கும், கடுமையாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். கல்லூரி மாணவர்களுக்கு வாடகை வீடு கொடுக்கும்போது அவர்களது முழு விவரங்களையும் உரிமையாளர்கள் பெற்றுக்கொண்ட பின்னரே வாடகைக்கு விட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள கோவை எஸ்பி கார்த்திகேயன், இந்த வாத்தி ரைடு இனியும் தொடரும் என அட்டகாசம் செய்யும் கல்லூரி மாணவர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.